பூரமா எம்கேஆர் பயலுகடா. திருப்பவனம் சேர்மன் சேங்கைமாறன் சித்தப்பு அவருடைய மாப்பிள்ளை திருப்பவனம் அள்ளிநகரம் திருப்பவனம் இளைஞரணி செயலாளர் எல்எம்ஜி லேமு கணேஷ் பிரபு சத்யா குடும்பத்தின் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. அற்புதமான ஒரு பிள்ளை. இவங்கெல்லாம் அதை பார்க்கத்தான் உட்காந்துருக்கியாப்பா? இந்த பிள்ளைய பார்க்கத்தேன். கருவாச்சி போல இருப்பா, கருவாச்சி போல் இருப்பா, இவ கருத்த பொட்டு தானிடுவா, கருத்த பொட்டு தானிடுவா, பல்ல பல்ல காட்டிடுவா, பல்ல பல்ல காட்டிடுவா, விளாங்குடியில பலவேத்த மயக்கிடுவா. ஆமோ நெத்தியில பொட்டு வச்சு நெய்வரன ஜலகட்டி, நெத்தியில பொட்டு வச்சு நீ வரணும் ஜலகட்டி. அத்தியான வெயிலுக்குள்ள ஒத்த வெளியில நீ மனசு வரது போற காரணம் எனக்கு. அடி அங்க அப்படி போடு. நம்ம ரேசரிச்சி அதை ஆட்ட முடியல. அவன் நவாப்பு அடி பிளப்புறாளே. இவ்வளவு பெரிய கூட்டத்தில் உண்மையிலே இந்த பிள்ளைக்கு ஒரு எடுப்புட ஆண்டவன் அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கேன். அடுத்த பிறவில நான் பொம்பளையா பிறந்து டான்ஸ் போடணும், அவர் தான் என் புருஷன். புள்ள மசரை புடுங்கின மாதிரி இருக்கும். நீங்க மட்டும் என் பொண்டாட்டியா இருந்தா உங்களை போட்டு தள்ளுற நான் தான். அருமை. உன்னை கட்டின புருஷன் வீட்டில் எப்படி இருக்கானே தெரியல. அப்போ மைச்செட்டுக்கார அப்போ இந்த பிள்ளையை பார்த்து நீ மாலிமா குறைக்கிறீன்னா உன் கடலை உள்வாங்குதா? ஏஜா வாலிமா ஐப்பா சித்தப்பா ஏற்கனவே வாங்கிடுச்சு. சிட்டான் 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 சினுக்கு சினுக்கு இங்கிட்டு செய்யல சுகரம் போட்டு மயக்கு. ஜிட்டா 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 இவ சிலுக்கு 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 காலேஜுக்கு போனாலா 2 நாளா காக்கறடா, கத்து வர துக்கலடா நெப்போலியன் கேக்குதடா. லாலா கடை நல்லா கடை லாலா கடை உளுந்த வட்டை டக்கரு. தாயம் போட்டேன் 12 விழுந்துருச்சு. அண்ணே நான் ஒரு தடவை அப்படி அது வீட்டில் போய் நீங்க தனியா ஒரு செய்ய. தடவை போதுங்க, நானும் போட்டு பாக்குறேன். வாடா என் தங்கா, வாடா சுத்தி வாடா. ஏய் முண்டை ஒரு ரோலிங்கில் வா. ஏலே அவளை பெட்டாக்ஸில் 2 அறாடா. உண்மையிலேயே உங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நானும் தாங்க. இருங்க உனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாருங்க அண்ணே. அம்பளி கொடுத்துட்டு போறாருல்ல, ஒருத்தர் உனக்கு மாமே, ஒருத்தர் உனக்கு மச்சேன். நல்லதுதான். இங்க உள்ள எல்லாருமே எனக்கு மாமா. சிவகங்கை மாவட்டம் டி வேளாங்குளம் கேடி முனீஸ்வரன் சார்பாக ரூபாய் 501. அதனைத் தொடர்ந்து பொன்னாடை வழங்கியிருக்கிறார்கள் மருதங்குடி மருதூடு ஐயனார் கோவில் கும்பிடக்கூடிய பங்காளி எஸ் மருதுபாண்டி என்னுடைய சகோதரர் சார்பாக பொன்னாடையை வழங்கியிருக்கிறார். இந்தாத்தா சாக்கெட் தச்சு போட்டுக்க, முள்ளு முள்ளா குத்தத்தையும் செய்யி, அப்போ கலட்டிக்கிட்டே தெரியும். அங்கே வைத்தா கிடமாடு மாடு முறைக்கிறாடா. என்ன குழந்தையான்ற? உனக்கு சித்தி மக வேணும்டா, உனக்கு இது வந்து பெரியம்மா, உனக்கு அம்மா. உன் மயனை பாரு இருளடிச்சு போய் நிக்கிறேன். பாண்டி கோயில கெடா குடல் அரசு மாதிரி இங்கிட்டு பாரு, சிரிப்பை பாரு கேட்கமா. ஆனா பொம்பளையாளு கூட்டத்தோட இங்க ஆம்பளையாளு கூட்டம் தான் அதிகம். ஏன்? எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லையில. நீங்க தானே டெய்லி கலெக்டர் வீட்டில் போய் கையெழுத்து போடுறீங்க. ஏன் ஆம்பளை மட்டும் எல்லா கலைக்கும் போறாங்க? நாடகம் பார்க்க, கராட்டம் பார்க்க, ஆடலும் பாடம் பார்க்க ஏன் போறாங்க? எல்லாமே உன் கப்ளிங் தான். கப்ளிங்னா என்ன? எத்த தண்டி மாடியா இருந்தாலும் பெரிய காரவடா இருந்தாலும் அங்க ஓஜா போட்டு பைப்பை வச்சு கப்ளிங்க போட்டு ஜாயின் பண்றவன் ஆம்பளையே. கை தட்டலாம். இன்னொரு சந்தேகம், இங்க வாங்க. என்ன சந்தேகம்? நோத்தாவோட சந்தேகம் என்ன சந்தேகம் சொல்லுத்தா? அவர் போய் சேரலையே. பறவை என் அன்பு தம்பி வினோத் மற்றும் பறவை வழக்கறிஞர் மாலையை கட்டினிய ஈரம் இல்லாம கொண்டு வரடா. கண்ணை குத்தி விட்டாங்களே. என் அன்பு தம்பி பாசத்திலும் சரி, நான் எப்பொழுது தொலைபேசியில கூப்பிட்டாலும் என்னடா சிலதரப்பு விழாவா? நானாடா அண்ணன்டா. ஆனால் இன்னும் ஒரு 10 கிலோ கட்டியிருந்தேன், அண்ணன் முதுகெலும்பு ஒடிஞ்சிருக்கான். என் தம்பிகள் பாசத்துக்கு நான் என்னைக்குமே அடிமை. பறவை வழக்கறிஞர் வினோத்து
மற்றும் வினோத்தோடு சேர்ந்து வழக்கறிஞர் பணியில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகள் சார்பாகவும் பறவை இளைஞர் சார்பாக எனக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போத்து கௌரவப்படுத்திய உங்களுக்கு இந்த புது விளாங்குடி கிராமத்தார் சார்பாக என்னுடைய சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. தம்பி போகும்போது மாலையை நம்ம வீட்டில் கொடுத்துட்டு போங்க. நன்றி நன்றி நன்றி. கண்ணை குத்தி விட்டாங்களா? எல்லாம் ஒன்னேல தாண்டி மண்டை. ஏன் நான் என்ன உண்டு? நான் வந்து குத்துனேன். ஆனால் உனக்கு மாலை ஓடுந்தாங்கன்னா நேரம் கூட்டி போயிருப்பாங்க. எதுக்கு? தையல் போட. அந்த மாலையை போட்டால் நானே போய் சேர்ந்துருப்பேன். இல்லை எப்போ வந்தாலும் முண்டை என்னடா கங்காரு மாதிரி வர்ற? சிரிச்ச முகத்தோட வாடா, தேன்றாட்டு கொலையை ஓட்டின மாதிரியா? அது உங்களை நோங்குறேன். பேம்பஸா வச்சுக்க. ஏய் கருவா கருவா, ரொம்ப நாளாச்சு. உன்னே மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடச்சுன்னா கண்டாலி முண்டை. உன்னை மாதிரி ஒரு மனைவி கிடைச்சுன்னா நான் வெள்ளி செவ்வா பிராண்டட் செருப்பு வாங்கி தலையிலே அடிச்சுக்கிருவேன். குடும்ப புழு புழுன்னு இருக்கும். ஒரு பொம்பளை வந்து மேடை நாகரிகத்தோடு ஆடுனா அவன் பொம்பளை. அவங்க 4 பேரும் பார்த்தா மூளை பௌத்திரத்துக்கு ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்காங்க. அவங்கள போட்டு குத்துறேடி ஊமை குத்தா அவங்க சரியா குத்த மாட்டேங்கிறாங்களே. நீ பொம்பளை என்ன சார்ஜ் போடுவ? நீங்க என்ன சார்ஜ் போடுவீங்க? உங்களுக்காக உழைக்கிறது பெரிய சாதனை இல்லையா? உங்களுக்காக நாங்க எல்லாம் ஆக்கி அடிச்சு கொட்டுறோமே, அது பெரிய சாதனை இல்லையா? ஆமா, வடிச்சு கொட்டுற பெரிய செட்டிநாட்டு சமயக்கார ஓனர் மக. பாவம். அப்படியே நீங்க போலா மயிர் பரம்பரை போயாங்கிட்டு குக்கர்ல அரிசியை போட்டா விசில் அடிச்சு சோறு வேக போகுது. சிலிண்டர் இல்லைன்னா நோத்தா விட்டு ஈரலையா பத்த வைப்ப? சிலிண்டர் தான் இல்ல. அந்த சிலிண்டரை போய் கியூல நின்று வாங்கிட்டு வரவன் யாருன்னா ஆம்பளையே. ஆம்பளையே கை தட்டலாம். இந்த மேடை பிரிக்கிற வரைக்கும் நான் பேசுவேன். கை தட்டினா கையை எல்லாரும் கம்பரம் பாரு. அவங்க மூத்திரத்தை குடி. சின்ன பையன் மூத்திரம் வந்து இருமலுக்கு நல்லது, பெரிய ஆளு மூத்திரம் வந்து நீர்மாலைக்கு நல்லது. நீர்மாலைக்கா? செத்துப்போ செத்துப்போ. ஏய் அவன் மூத்திரம் கொடுக்க வரேன். தம்பி போய் சோத்துல போய். முதல்ல தம்பி முதல்ல வந்து சோத்துல என்ன மச்சான் கொட்டாச்சியில் சோத்த அள்ளி போட்டு அதில் மூத்திரம் பெஞ்சுதே உடம்புல உள்ள நோயை கண்டுபிடிச்சவன் யாருன்னா எங்கள் பாட்டைங்க மஞ்ச காமலையை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு ஒன்னே கண்டுபிடிக்க உன் புரிஞ்சேன் வீடியோ போட வேண்டியிருக்கு ஃபேஸ்புக்கில். ஆமாம் கருவா முண்டை. ஏன் கருப்புத்தே உலகத்தில் அழகு. ரொம்ப நடிக்காதரி. மாடுத்தாவனில் பிறகு திங்க விட்டு போயிருவேன். அப்புறம் உனக்கு பிரியாணி வேணுமா? வேணுமா? நான் உன் புருஷன் கிடையாது, நான் அட்வான்ஸ். கல்யாணம் ஆகலையா? என்னது கல்யாணம் ஆகல? அருமையா கை தட்டலாம். கல்யாணம் மாதிரி இருக்கா? கை தட்டலாம். கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பெண் தன் குடும்பத்துக்காக இந்த நாடக கலையை நடிச்சு உன் குடும்பத்துக்கு அரிசி பருப்பு வாங்கி நீ உழ வச்சு சாப்பிடுறீ. நல்லா இருக்கணும். கல்யாணம் ஆகுதுன்னு சொல்றியா? அன்னைக்கு தூக்கிட்டு வந்து ஓ மகளா கிடமாட்டு மகளா? அது என் பக்கத்து வீட்டு பிள்ளை. அப்படி முறகாட்ட முண்டை. இங்கே வாடா என் தங்கா வா. கொஞ்ச நேரம் இரு, நேரம் பத்தலை, திரும்புவேன். கிரிச்சா போட்டோ எடுக்க அப்படியே ஜூம் பண்ணி என் பொண்டாட்டிக்கு அனுப்புங்க. காலையில் நான் பெரியாரில் வெள்ளரிக்காய் வைக்கிறேன். எனக்கு எதிரி யாருமே கிடையாது. இந்த வேல்ராஜ் கேமராமே இருந்தேன். என்னதான் நீ பேசினால என் ஆம்பளைக்கு ஒரு இதுனா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னதான் நீங்க ஒரு எங்க பொம்பளைக்கு நான் மட்டும் விட்டு கொடுப்பேனா? பேசுவோமா? பேசுவோமா? பேசுங்க. பிறந்ததுலேருந்து ஆம்பளை மாத்தாதது என்னன்னா என்னது? அதே கைலி. பிறந்ததுல இருந்து மாத்தாதது என்னன்னா ஒரே புருஷன். காலாக்கா இவளை எப்படி மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிடணும். இது பெரிய உலக வல்லாளர். ஆமாம், ஆம்பளை டெய்லி எஃப்சி போகிற மாதிரி ஒரு பொண்டாட்டி மாத்துறானக்கு பத்தியா? இங்கே பேசும்போது இங்கே கம்பெனி கொடுக்குற திருட்டு முண்டை. என்ன ஆண்பளதே எத்தனை திருவிழா வந்தாலும் மனைவிக்கு குழந்தைக்கெல்லாம் புத்தாடை எடுத்துக்கொண்டு கிழிஞ்ச கையிலையும் ஓட்ட சட்டியும் ஒரே ஒரு துண்டு மட்டும் போட்டுக்கிட்டு நடமாடுறவை யாருன்னா உலகத்துல ஆண் சிங்கங்களே. இந்த கைத்தட்டை எல்லாருமே ஓட்ட சட்டை போட்டிருக்கீங்க. காமிக்கணும் ஓட்ட சட்டி போட்டிருக்காங்க. அப்ப ஒவ்வொரு ஆள ரூமுக்கு வாங்க. ஆமா, அளவெடுத்து தைக்க போற பெரிய டெய்லர் மக. அந்த ஓட்டையை தச்சு தருவேன். எங்க ஆம்பளை செய்யற ஒரே ஒரு வேலை எதுக்காக தண்ணி அடிக்கிறாங்க? எதுக்கு அடிக்கிறாங்க? காரணம் சோசியர் சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு போகும்போது முனி ஓட்டம் இருக்கும்டா, லேஜி வாச்சா நடச்சிட்டு போங்க. முனி ஓட்டம் என்பது ஒன்னே மாதிரி முகரதை. நீ என்னைக்காவது ஒரே ஒரு விஷயம் பொம்பளை ஆளுக்கு இன்னைக்கு சொல்றேன், ஆம்பளை ஆளுக 1008 வேலை பார்த்துட்டு 1000 மன கலசத்தோடு வருவாங்க.
நீங்கள் எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் வீட்டுக்காரர் வந்தவனே இரவு நேரத்தில் சாப்பாடை போட்டு தூங்கும் போதே பேசணும். அது யார் கேட்குற? தட்டெடுத்து சோறு ஒரு கரண்டி ஓட்டவனே புரிச்சுன்ற கேட்குற. ஏங்க சிலிண்டர் சுத்தமாக இல்லை அவன் மறுபடியும் ஒரு சோறை போட்டு உங்கள் மயன் டிவியை உடச்சி விட்டேன். மறுபடியும் குழம்ப ஊற்றிட்டு எங்கள் அண்ணே சடங்கு வைக்கிறாரு 1 லட்சம் வேணும். அவன் நினைப்பேன் சுடுகாட்டிலே போய் படுத்துக்கிறோமா? ஆம்பளை மன கஷ்டத்தை போக்குவது நீங்களா இருக்கணும். நீங்கள் இல்லாத பட்சத்துல தான் ஒவ்வொரு மனிதனும் தண்ணி எடுத்து பழகிறான். கை தட்டலாம். இல்ல இல்ல உங்களை காதலில் தோல்வி பெற்ற ஆம்பளை இருந்தா கை தூக்கு. இந்தா வந்துட்டாங்க ரேஸ் வண்டிக்கு. அப்பா இதுல வந்து ஒரு 4 சுத்து சுத்த முடியுமா? சுத்தி இந்த துணியை கிழிச்சிட்டு கூட போ. இன்னைக்கு அவ்வளவுதான் தம்பி போட்டோம். அவனுக்கு என்ன நீர் பிரச்சனையோ? ஏன் ஆம்பளை விறுவிறுன்னு திருகிறேன்? ஏன் திருகிறாரு? அவன் கிரகம் திருகிறேன். எத்தனை பெண்களை அட்னி சட்னி எடுத்தாலும் என் ஆம்பளை மாறி எங்கேயுமே நடந்து போக முடியாது. எப்படி சொல்றீங்க? தாஜ்மஹால் கடைக்கு மட்டும் டயத்துக்கு கரெக்டாக இருப்போம். ஏன் ஏன் கடையை அடைச்சி விட்டா மசத்தில் பிடிக்கிட்டு இருக்க முடியும்? இங்கே வாடா என் தங்கம். உண்மையிலே இந்த பிள்ளையை பார்த்து ரொம்ப நாளாச்சு. உண்மையிலே நல்ல ஒரு ஆட்டக்கார பிள்ளை. உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? வீட்டுக்காரர் மயிரை புடுங்குறாரு. மயிரையே புடுங்க சொல்ல வர இப்படி பொம்பளை வச்சா விளங்குமாப்பா? வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னா மயிரை புடுங்குறாருன்னா என்ன சவர முடியா வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தான் கல்யாணம் ஆகல, அப்புறம் வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? என்னைக்கு கட்டின கணவனை முத மாதிரி பொம்பளை ஆளலாம் காலையில் உழ வைக்கிறதுக்கு முன்னாடி காலை தொட்டு கும்பிட்டு என்னையை தொட்டு கும்பிட்டீங்கன்னா ஒரே எத்தையும் சவரொட்டி அந்துவோங்க. உன் புரிஞ்சு என்னை வெட்டவா? நான் ஏற்கனவே கத்திக்கம் போட தர்றேன். பழைய பண்பாட்டை கொண்டு வரணும். அன்றைக்கெல்லாம் எங்கள் அப்பத்தா பட்டு கிளவி பணியாரம் சுடும். நல்ல பெருசா இருக்குமா? நான் பணியாரத்தை தெரியாமல் தின்னுக்கிட்டு இருப்பேன். எங்கள் ஐயா வந்து எங்கள் அப்பத்தாவை தின்னுக்கிட்டு இருப்பார். அது வந்து ஆம்பளை ஆளுக்கிட்டே அது புரியும். நீ புரியாதனால தான் இன்னும் கருக்குளிச்சு போயிருக்க. உண்மைதானே தம்பி? ஒரு கடையில் அதே மாதிரி நம்ம ஆம்பளை ஆள் நல்லா கவனிச்சு பாரு. எங்கெங்கே லேடிஸு கடையில் இருக்க அங்கே தான் கூட்டம் கும்மி. ஏன்னா ஒரு ஜவுளி கடையில் ஒரு ஆம்பளை ஆள் தண்டி மீசையை வச்சுக்கிட்டு தேங்காய் எண்ணெயை போட்டு தேய்ச்சிக்கிட்டு வாங்க தம்பி என்ன வாக்குறியே அப்படின்னா ஒரு மசுறு வேணாம்டான்னு போயிடுவேன். அதனால் லேடிஸு பக்குவமாக சொல்லும். 20 வருஷமாக சட்டி ஓட்டுருக்க மாட்டேன். அவன் கடைக்கு போவேன். போனவுடனே அதுக்கு சொல்லுங்க, சார் என்ன பார்க்குறீங்க? அவன் என்ன வேணாலும் ஜட்டி இருக்கா? அது உடனே 80 இருக்கு, பரவாயில்ல 30 கூட கொடு. ஒத்த காலில் மாட்டிக்கிட்டு ஒத்த காலில் ஃப்ரீயாக தர்றேன். ஏன்? பெண்கள் உலகமாகி போச்சு. அதனால தான் என் ஆண்களுக்கு இவ்வுலகத்திலே எந்த ஒரு பேரும் கிடையாது. பொம்பளைக்கு தான் பேர் கொடுத்த ஆம்பளை வாழ்ந்துகிட்டு இருக்கான். நாடு தாய் நாடு, மொழி தாய்மொழி, தாய் மண்ணே வணக்கம். நாங்க வளர்த்துருக்கோம். ஆமா, என்னத்தை வளர்த்துருக்க? நல்லா வளர்த்துருக்க. சண்டையை வளர்த்துருக்க. லோனு வாங்கி குடும்பத்தில் கடனை வளர்த்துருக்க. வேற என்னத்தை வளர்த்துருக்க? நீங்க ஒழுங்கா சம்பாதிச்சு போனா நாங்க ஏன் லோன் வாங்கணும்? ஆமா, அம்புட்டு காசையும் உனக்கு கொடுத்தோம்னா நீ தான் ரெட்ட செயினா எடுத்த. என்னைக்கு பொம்பளையால் நகை எடுக்க ஆரம்பிச்சீங்களோ 1.5 லட்சத்தை தாண்டிருச்சு. அடுத்தலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? யாரும் புதுசா கல்யாணம் ஆகிற மாப்பிள்ள இருந்தா நகை போடுறியான்னு கேட்காத. ஒவ்வொரு ஆளு ஒரு 8000 டன்னு 10,000 டன்னு இரும்பு வாங்கிக்க. இரும்பு வாங்கி எங்கேயாவது கடை ஓட்டு உருக்கி அருவா அடிச்சு பொழைச்சிக்கங்க. அதனால தான் நல்லது. என்னப்பா அருவாடிக்க வண்டியிலாப்பு வரலையா? என் மாணவன் வரப்போறேன். குருமாரி எப்போ மாணவன் ஆனாரு? மாடு 2 மயில வெள்ள மணி 2 தஞ்சாவூர், மணி 2 தஞ்சாவூர், 2 கும்பகோணம் பொன்னம்மா, உனக்கு தானே சிரிக்கிறிய கண்ணம்மா, நீ என்னடி முனியம்மா மையி, யாரு வச்ச மையி? இது நான் வச்ச மையி. நாளே போன நான் பின்னாலே வரேன். வாங்கிட்டு வரேன் 5 லிட்டர் வாங்கிட்டு வரவா? அண்ணே அந்த பழுக்கு எங்கண்ணே இருக்கு? இந்த இங்க இருக்குப்பா. இந்த பழுக்கு பேரு கோமியா கம்பெனி. ஒரு 5 லிட்டர் டீசல் வாங்கணும்னே. ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்டு? டீ குளிக்க போறீங்களா? இல்ல ரொம்ப நாளா வீட்டுல மோட்டர் ஓடாம கிடக்கு. ஊத்துனாத்தே ஓடும். உங்க அம்மா. ஓசை இதுல விடுங்க மேடம். அவன் முண்டைக்கு மாலை கண்ணு. உன்னைய பார்த்தா பெட்ரோல் பம்பு மாதிரியே தெரியுதுக்கிட்டு வாடி. அவன் பாட்டுக்கு வந்து கச்சா எண்ணெய் எடுத்துருவேன். உங்கள்கிட்ட இல்லையா?
ப்ரோ பழுக்கு போனாதான் ஈஸியாக டீசல் வாங்கலாமே பெட்ரோல் வாங்கலாமே இங்கே ஏன் எவ்வளோ அர்ஜென்ட்டு? ஏன்னா ஈராக்கு பூரா சண்டை போட்டு கண்டாலி மாங்க பழுக்க டீசல் பாட்டி விட்டாங்கடா. ஈராக்கும் யாருக்கும் சண்டை? ஈராக்கு அவங்க அப்பத்தா புருஷனுக்கு. எங்கள் தாத்தா ட்ரம்பு போய் அங்கிட்டு போய். ஆனால் நான் என்ன வஜரம் சொல்லி கொடுக்குறேன்னா அதை மறந்துடுவார். எனி டைமும் பொம்பளை பிள்ளைகிட்ட வீடியோ கால் பேசினா நாடா விளக்க ஒழுங்கா மாட்டேன். சொல்லி கொடுத்தேன் நாங்க சொல்ல மாட்டோமா சொல்றோம். வளர்த்து மட்டும் ஊத்துறது அப்புறம் ஓத்தாமமா திட்டுறது. ஏ இலக்காயா எலரிசி நல்ல எலது வடுவசியா தன்னை நானே பச்சரிசி மலரிசி நாங்க 10 நாள் அனாத்து நட்டம் தன்னை நானே. காளி முண்டை வீட்டுக்கு கட்டி விடுங்க. அண்ணே 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 ப்ளீஸ் நான் ஒரு 2 ஓடு ஓட்டுக்கிறேனே. இன்னைக்கு வார லீவு போட முடியாது. அப்போ நீ உனி உனே 2 ஓடு ஓடுறேன். அடியால பார்த்தா கருப்பா இருக்கா, அடியால பார்த்தா கருப்பா இருக்கா, பவுடர் போட்டா ரொம்ப கலையா இருக்கா. தம்பி மாட்டுத்தானில் விட்டு போயிடுவேன். இவனையாவது சூம்பிட்டு தெரிய போகிறேன். ஒழுங்கா பாடு. பெரிய ஏசுதாஸ் மையன் ஒரு பாட்டு ஏன் அழகா இருக்குன்னு சொல்றதுக்கே எவ்வளோ தூரம் வந்தியாடா? என்ன ஏன்டா வர்றேன் பூரா என் பாட்டை சொல்லி கொடுத்ததே நீதான். அப்புறம் ஏன்டா விலங்கா குதி வயிற போட. அடி கருமேக கூந்தலுக்கும், அடி கருமேக கூந்தலுக்கு, அடி கால் கொலுசு சத்தத்துக்கும், கால் கொலுசு சத்தத்துக்கும், அடி வடியாம வடியுதடியே. வாங்கி 4 சங்கு குடி. இல்லை இவங்க 2 பேரும் கள்ளத்தோட இருக்கும்போது என்னை மதிக்கவே இல்லையா 2 பேரும். இங்கே அவன் உன் வயசுக்கு அவனை அடிச்சுட்டு கிடக்குற திருந்தனம் பல்ல எத்து பல்ல பிடிங்கே வருவேன். அப்புறம் கட்ட புள்ள குட்ட புள்ள அடியே கருகமணி போட்ட புள்ள, கட்ட புள்ளு குட்ட புள்ளு அடியே கருகமணி போட்ட புள்ளு. ஐ ஆனந்த் ஒன்னேஸ். கட்ட புள்ள குட்ட புள்ள அடியே கருகமணி போட்ட கட்ட புள்ளு குட்ட புள்ளு. அந்த பிள்ளையும் கழட்டி விடுங்க. வாக்க ஆகியிருக்க போவான். கும்பலை கலட்டக்கூடாது. செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சிருவாங்க. அந்த புள்ள அப்போதே கலட்டி ஆகி இருந்துருச்சு. என்னடா இது கபடிக்கு போற மாதிரி ஆக்கி விட்டேன். எனக்கு ஒரு ஓட்டுக்கு அனுப்பிச்சு விட்டா பரவாயில்ல. என்னப்பா அந்த மீனாட்சி பேக்கல் போய் எச்சு கிளாஸ் கழுவு. ஒரே ஒரு போட்டுக்குனே. ஆறா முண்டை சித்தியாச்சு. சரி சரி. தம்பி உள்ள போயிருங்க. ஓரின சேர்க்கை இங்கே ஆகாது. ஏத்தா ஏன் இந்த பிள்ளைய சீக்கிரம் விளாங்குடி பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏற்றி விடுங்கடா. வாத்தியார் இந்த ஆட்ட மாதிரி நீங்க 2 பேரும் ஆடுங்க வாத்தியார். வேணாம்ப்பா என் முன்னாடி செருப்பு அடிக்க நீ வாழை. அவங்க 2 பேரும் ஆடுறாங்கன்னா 2 பேரும் கை முட்டாடி முண்டை. ஆமாம் பொம்பளை அடிக்காமல் ஒட்டு முட்டையா திடுறாங்க. ஏய் இங்கே வா. அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க ஓம் பக்கம் வர வேண்டியது 2 பேருக்கு கண்ணு தெரியாது. அவன் ஒன்னே நினச்சிதே அவங்க அமுக்குனது. பரவாயில்ல நீ தப்பிச்சுக்கிட்ட. ஏமா 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 ஏ சின்னம்மா ஏ பெரியம்மா நீ சிந்திச்சு பார்த்த என்னம்மா? சின்னம்மா ஏ பெரியம்மா. என்ன செய்வேன்? சூம்பு கொண்ட நல்ல குலுங்கு தடி அடியே கொண்ட பூவு வாடு தடியே கொண்ட நல்ல குலுங்குதடி குட்டி. ஒத்தையில ஒரு இலைய அத்தமாக புள்ள. என்னடா வெதரில் நட்டுவாக்களி கிடைச்ச மாதிரி இல்ல?
மைக் எதுக்கு வச்சிருக்காங்க? இந்த பிள்ளை போடணும்னு. சபாஷ். கணேஷ் போயிலே ஒழுங்கா ஒட்டி போட்டுக்கிட்டு வா. இவன் யாரா சின்ன பரிச்சாலி மணிக்கு வாடா. உனக்கு என்னடா வேணும்? அப்படியா? அவன் புருஷன்ட்ட போய் 12 லட்சம் கட்டிட்டு வா. அடிக்க வரான்னா மூலையில் உட்காந்து நீ அடி. என்னது? வரால விளாங்குடிக்கு வந்து எனக்கு மாமா வேலை கிடச்சிருக்கு. அடுத்த வருஷம் எனக்கு டீட்டு வைப்பேன். நான் மாமா வாடா வர்றியாலையாத்தா? அத்தா ஏலே முடியாத பிள்ளடா, நானே கெஞ்சி கதறி கூட்டு இருக்கேன்டா. வாய்ப்பு கம்மி ராஜா. எங்க போடுங்க. ஆமா, ஒத்தையில ஒரு இலையே அத்தமாக உள்ள, ஒத்தையில ஒரு எரி எரி அந்த மக உள்ளே. அதுக்கு பின்னாடி பருவு ஒதுங்க விடாம நீங்க புடிச்சு விடுங்க. பரவாயில்ல, மாட்டுக்கு செனவார வேலை ஆக சொல்றேன். நீங்க போய் 3ஆம் நம்பர் ரூம்ல போய் மண்டி ஓடுங்க. அந்த வரேன். அவனை 3 செருப்புட்டு அடிச்சு விடுறான். அவனை வண்டி ஓட்டு என்ன செய்வாரு? மண்ணை தும்பாரு. இங்க வாங்க. வட்ட நிலவு போல ஏசுனக்கா கொட்டும் கூட வடிவான அடி வடிவாடு வடிவான வடிவான ஏசுனக்கா கொட்டும் வட்ட நிலவு போல ஏசிருக்கா புட்டிக்குள்ளே. தறி ஓனரு சின்ன சின்ன கருவாச்சி சிங்கார கருவாச்சி அடி சின்ன சின்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, உங்க கம்மக்காரன் ஓரத்தில் கண்ணாத்தா, நம்ம ஒரு இலை கண்ணாத்தா. அடிக்க மகர ஓரத்தில கண்ணாத்தா, என்ன கட்டுக்காம ஒரு அடி என்னத்தா. எதுக்கியா குறுக்க வர்ற? தம்பி, இதுக்கு முன்னாடி நீ நாய்க்கு பிறந்தியாப்பா? ஏன்? எப்போ பார்த்தாலடா காலை தூக்கிட்டே ஓடுற. இல்ல, எனக்கு அப்படி ஆடினா தான் பிடிக்கும். தம்பி, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னே தெரியலையே. அட ஒய்யார இவன் திருந்த மாட்டேன் கட்டாளிமே. ஒரு பாட்டை பாடுனா 2 வரியில பாடுங்க போறோம். ஒய்யார நடந்த என்ன இழுக்கிறியே. சரி சரி சுருக்கமா செய்றேன். கொஞ்ச வயசு குமரி புள்ள எனக்கு 2 வரி தான் பாட போறேன். பேப்பல இருடா. கொஞ்ச வயசு குமரி புள்ள எனக்கு கொஞ்சம் கூட வைக்கவில்லை அடி கொஞ்சம் கூட வைக்கவில்லை. ஸ்டூடெண்ட் கிட்ட வாங்க. 2 பேரும் கண்ணை மூடி சாமியை கும்பிடுங்க. சாமியை கும்பிடுங்க. நல்லா கீழே வச்சு கும்பிடுங்க. காவல்துறை வந்து என்னை கைது பண்ணுங்க. செத்து போயிட்டாங்க. நான் தாண்டா நல்லா தாண்டா அந்த பிள்ளை இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ பார்த்த வரா ஏண்டா? டேய் கணேஷ் போல வாங்கி தரேன். இந்த வத்தியா கோயிலுக்கு நட்டுக்கிட்டாங்க பாரு. போங்கடா. ஒரு கணேஷ் கோயிலுக்கு அடிச்சுக்கிட்டாங்க. அவங்க அடிச்சுக்கிட்டது கணேஷ் கோயிலுக்கு கிடையாது. ஓம்பிட்டு கணேசன் கோயிலுக்கு. இங்கிட்டு வாடா, நம்ம 2 ஆடுவான். இந்த வரமாட்டாங்க இந்த 2 பேரும். ஓடு. கட்டுனேன் கோட்டை ஒண்ணு, அதை கட்டி காக்க ஒரு காவல் உண்டு. கட்டுன கோட்டை உண்டு, அதை கட்டி காக்க ஒரு காவல் உண்டு. என்னனே வண்டியா தம்பி, 60 இருந்தா அவனை வெட்டுப்பா. 800 ரூபா தரேன். கொஞ்ச நேரத்துல என்ன சினையாக்க தெரிஞ்சாங்க. இந்த பலகாரு எப்படா வெட்டு. இதுல போய் ஒரு தாயை கட்ட செஞ்சுட்டு வாடா. இங்க தாயை விளையாடுவோம். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு. உன்ன மாலை இட தேடி வரும் நாள் எந்த நாளே. முத்து முத்து கண்ணால நான் குத்தி
எலரிசி ஓவியமே ராஜா எனக்கு ஏத்த எலரிசி ஓவியமே எனக்கு ஏத்த புரட்டாசி 3ஆம் தேதி வாங்க, நரம்புக்கு மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். மாட்டிக்கிட்டு சாணி வெல்ல போகுதுன்னு நினைக்கிறேன். அடி வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும். போடா ஆளை பாரு. நானே இருந்திருந்து பொம்பளை பிள்ளை கடத்திட்டு வந்திருக்கேன், நீ சேர்ந்துட்டாரு. போடா மனநோயாளியா என்னடா? ஐயா மிஸ்டர் பரங்கி மண்டை, என்ன லைட்டா கொஞ்சம் முட்டு கொடுங்க. தேவதாசு நானும் அடி உன்னாலதா மனபித்தானது. சின்ன கருப்பு பெரிய கருப்பு இறங்க போகிறாங்க. திருப்பி நான் கோடாங்கியா வருவேன், யாரும் போயிடக்கூடாது, இப்போ வந்துடுவேன். வாங்க. நகைச்சுவை என்பது ஒரு இனிப்பு மாதிரி, ரொம்பவும் இனிப்பு வச்சிங்கன்னா கட்டரம்பு வந்து கடிச்சு போகிறோம். தம்பி தம்பி, அது என்ன லேடிஸ் வந்தோடனே மைக்கை கூட கொண்டு வந்து கவட்டுக்குள்ளே வைக்கிறீங்களே என்ன? அங்கே தூக்கி வைங்க மிஸ்டர் பணங்கொட்டை மண்டை, தள்ளி வைங்க ப்ரோ. இடியாப்போ அது ஊரை வாங்கிங்க, உனக்கு பிறந்தவங்க. அவங்க அப்பாவுக்கு நீ தானே 2ஆம் தரான், விடு. அவங்க அப்பா இன்னைக்கு தான் சொத்தை வைப்பார். கருவாச்சி அவங்க 2 பேரும் என்னோட ஸ்டூடெண்ட் தான். லப்பு லப்புன்னு வருவாங்க. கையை பிடிக்கிறான்னு ஏற்கனவே கிளி ஜோசியம் பார்த்துவேன். ஐயா அந்த ரேகையை பார்க்குறவங்களோ உங்கள் ரேகையை பாருங்க, எந்த எழுத்துமே இல்லை. கருவாச்சி சூசு குடிக்கிறாரு இப்போத்தேன், உள்ள ஸ்டா அடைச்சிக்கிருச்சு. கருவா குட்டி, என் அழகி, என் செப்பு சிலையே, என் கண்ணே, என் முத்தே, என் நவமணியே, என் பஞ்சாமிர்தமே, என் பாலபிஷேகமே. பெரிய டாக்டரு வாட்டர்மில்லன் திவாகர் அங்கங்கே வச்சு பார்ப்பார். கருவாச்சி உனக்காக நான் விளாங்குடி தண்ணி டாங்கா இருப்பேன். அந்த தண்ணி டேங்கில் நான் ஓசா இருப்பேன். நான் ஓட்டையை போட்டு பொத்து விட்டுருவேன். நீ ஓட்டையை போட்டேன்னா நான் தீப்பை கட்டிக்கிட்டே நிற்பேன். நான் வெயிலுக்கு இலையிடுவேன். நீ வெயிலுக்கு இலகுனேன்னா நான் பப்பளிக்கான மெண்டு ஒட்டி விட்டுருவேன். நான் உனக்கு வெளியே இருக்காமல் அடைச்சிக்கிருவேன். நான் உனக்கு குச்சியை கொண்டு இதுலேயே குத்தி விடுவேன். நான் உனக்கு சத்துமாவா இருப்பேன். அந்த சத்து மாவை நான் உருட்டுற உருண்டையா இருப்பேன். நான் உடச்சி விட்டுருவேன். நீ உடச்சி விட்டேன்னா நான் எறும்பா மொச்சிருவேன். நீ எறும்பா மொச்சேன்னா எறும்பு சாப்பிச்சு போட்டு விட்டுருவேன். நீ எறும்பு சாப்பிச்சு போட்டேன்னா அங்கனே மயங்கி படுத்துக்கிருவேன். அப்போ எனக்கு தோது இவ்வளோ போட்டு அடிச்சிருவேன். உனக்கு நான் ஜாக்கெட்டாக இருப்பேன். உனக்கு நான் சட்டியா இருப்பேன். அந்த சட்டியை நான் கலான்ட்டு ஓடிடுவேன். நீ களவான்ட்டு போயிட்டேன்னா நான் முண்டமாக தலை வச்சு படுத்துக்கிருவேன். நான் கங்க வச்சு சுட்டு விட்டுருவேன். அவனை சொன்னேன், நீ எட்டி பாப்பா, நீ ஒரு ஆந்தை. தங்கமே, நீ ஓட்டிட்டு போகிற ஸ்கூட்டியா நான் இருக்கணும். அந்த ஸ்கூட்டியில் நீ உட்காந்து போடுற கொசுவா நான் இருக்கணும். வேஷம் போட்டு வந்துட்டார் அகோரி மாதிரி. கையை விடுறான், அதுவும் டைமிங் தான் மிஸ் பண்ணிருச்சு. கையை விடக்கூடாது. நெகம் உனக்கு ஒரு காது மிஷின் எத்தனை லட்சம் ஆனாலும் நான் செஞ்சு மாட்டலைன்னா நான் ஒரு பப்புன்னு கிடையாதுடா.
நீ குனியும் போது நான் முதுகெலும்பா இருக்கணும். நீ குனியும் போது நான் பின்னாடி பேக் ஷாட் அடிக்கணும். நல்ல டைலாக் தான். அவன் உன்னை பிட்டு படம் நினச்சிட்டான். சந்தன லட்சுமி அது என்னன்னு தெரியுதா? அதே தொகம நாய், அந்த தலை. சந்தன லட்சுமி, நீ இல்லாத அந்த உலகத்துல சத்தியமா என்னால வாழவே முடியாது. தம்பி தம்பி தம்பி, ஓ மைக் செட்டு அப்படி வளரும். எச்சியை துப்பி விட்டானே, அவர் பார்க்கல, அவர் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கார். மைக்கு நக்குறேன். சரி, நீங்கள் நக்குனது தானா? அங்கே சித்தப்பாக்கு எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டேன். ஏலே ஏலே, நான் உனக்கு என்ன வேணும்? இங்கே வாங்க மிஸ்டர். மண்ணு செலிக்கிற சல்லடம் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் என்ன வேணும்? மாமா. அப்போ இது அக்கா. அக்காண்டா என்ன செய்யுது? செஞ்சுட்டு குளிச்சுட்டா ஒன்றும் செய்யாதுடா. இருக்கிற மசையை வத்தி விட்டுறக்கூடாது தம்பி, ரொம்ப கவனம் தம்பி. இங்கே வாங்க, நான் உன்னை என்ன என்ன செய்ய போகிறேன்? ஒன்றும் செய்ய மாட்டான். 20 வருஷம் ஆனாலும் ஒன்றும் செய்ய மாட்டான். பெர்ஃபார்மன்ஸ் நம்ம தான். மாத்திரை 75 ரூபா. டிஸ் 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 டிஸ்ஸு டிஸ்ஸுன்னு வாழ்த்தி பார்க்குறேன்னு அர்த்தம். நான் கல்யாணத்துக்கு பரிசம் போட எங்கே வரேன்? அலங்காநல்லூர் போ. கல்யாண் வா. உன்னை அடித்தாதே முறிய எஞ்சிருக்கிறேன், அதுக்குத்தான் அடித்தேன். நீ ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போ. சந்தன லட்சுமி, உன் மண்டைக்கு நான் மல்லிகைப்பூவாக இருக்கணும். அவன் மல்லிகைப்பூவாக இருந்தா நான் உன் மண்டையில் சொருகிற ரோசா பூவாக இருப்பேன். அந்த ரோசா பூவை கருகிருவேன். நீ கருகு நின்றா நான் தண்ணியை தெளிச்சு கொடுப்பேன். நீ கசை கூட தின்று. நம்ம கல்யாணத்தை மண்டபத்தில் வைப்போமா, வீட்டில் வைப்போமா? சுடுகாட்டில் வையே. கேட்குறேன் பாரு. கல்யாணத்தை மண்டபத்துலேயே வைப்பாங்க, வீட்டிலேருந்தே வைப்பாங்க பாரு. யார் அவன்? பஸ் ஸ்டாண்ட்லேயே வைப்பாங்க. கல்யாணத்துக்கு ஆட்டுக்கறி ஓடுவோமா, சாம்பார் ஓடுவோமா? நாய் சூத்த வதக்கி போடு. இல்லை, எந்த கல்யாணத்தில் அதை வதக்கி போடுவாங்க? அமெரிக்காவிலலாம் அப்படித்தான் ப்ரோ. அதனால தானே துப்பாக்கி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு மஞ்சப்பை கொடுப்போமா, கட்டைப்பை கொடுப்போமா? கேரி பையை கொடுத்து விடு. போகும்போது ஆளுக்கு மட்டும் கறி அளிக்கிறாங்க. ஆஹா, அவராக சொல்லிக்கிட்டு அவராக சேர்த்துக்கிறார். பெரிய மதுரை முத்து காமெடி அப்படியே சொல்லட்டி விடுவார். நீ கல்யாணத்தன்னைக்கு நைட்டியை போட்டு வரணும். எங்கனே கிழிஞ்சிருந்தா நான் தச்சு கொடுப்பேன். ஐ லவ் யூ. என்னை விட்டுட்டு அவன் கூட போயிடக்கூடாது. எனக்கு நீ பத்தினியா இருப்பியா? படி தாண்ட முடியாது, உன் குட்ட கால். ஐ லவ் யூ. எப்படி தெரியுமா காதல்? கண்ணல பால. ஹலோ, கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, கண்ணம்மா ஏன் கண்ணம்மா, ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா. கண்ணில பால ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பால மாத்ததின்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்து மாணி மாணி மத்தார பூவில் வந்து தேனே தேனே அஞ்சுதமே, ஏ ரஞ்சுதமே, ஏ அஞ்சுதமே. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணையா, கண்ணையா கண்ணையா, கண்ணையா, நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லையா. கூலி முத்தெடுத்து ஓர்த்து வச்சு பல்வரசு பார்த்தா என்ன ஜோதி ஏறது. ஆத்தா மனசுகம் பாடுது. சாத்து கூடி ஜரடத்து தேச்சு வச்சு கண்ணத்தில பாரு இன்னும் முழுசாகத்தான் மாறும் பந்தி பொழுதாகத்தான். உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது, விரல் பட்டதும் பட்டதும்
கன்சாமி கன்சாமி ஏ கன்சாமி கன்சாமி கொஞ்சம் கவனமாக ஆடணுமே கன்சாமி கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கல்லுச்சல் நேரில் வந்து நடை போட்டது ஆஹா இந்த நெஞ்சை அது எடை போட்டது ஆஹா காம்பூலந்தா மாத்தாமளி மாய்ச்சி வந்து பச்சை கிளி தோளில் வந்து மேலையாடணும் ஆஹா அதை தூக்கி வச்சு கூத்தாடணும் மேலந்தா கொட்டணும் கொட்டணும் தாலியே கட்டடு கட்டடு முத்திர வைக்கணும் வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும் ஒட்டணும் ராதாவும் உனக்காகத்தான் வேண்டு பிரகாசம் உனக்காகத்தான் கண்ணில் வாழ கட்டில பால கண்ணில் வாழ ஊத்த வந்த கண்ணையா கண்ணையா ஏ கண்ணையா கண்ணையா ஏ நெஞ்சில பால வார்த்தை தன்ன சொல்லையா மாறாப்பு போட்டு வந்து மாடி மாடி மத்தார பூவில் வந்து தீனி தீனி அடி அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே லாலலலா லாலலலா ஈலலலா ஏ லாலலா ஈலலலா லாலலலா. சின்ன கருப்பும் பெரிய கருப்பும் இங்கே தீப்பந்தம் ஏந்தி அருள் இறங்கி ஆடக்கூடிய அற்புதமான காட்சியை நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். அதனால் இந்த மேடைக்கு நேராக இருக்கக்கூடிய என் அன்பு உறவுகள்லாம் தயவு செய்து இரண்டு பக்கம் வழிவிட்டு அமருமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். கொஞ்சம் தள்ளி நிற்பது உங்களுக்கு நல்லதுக்கு சொல்கிறேன். தீப்பந்த ஏந்தி சுழட்டி அருள் பிடிச்சி ஆடும்போது அந்த தீயாகப்பட்டது நம்ம மேலே விழுகக்கூடும், எச்சரிக்கையாக சொல்கிறேன். அதனால் விழா கமிட்டியார்கள் ஒவ்வொரு கருப்பசாமி பின்னாடி 10 பேர் கொண்ட குழு நிற்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். 18ஆம் படி பெரிய கருப்பும் கொல்லிமலை வீற்றிருக்கின்ற சின்ன கருப்பும் அருளிறங்கி ஆடக்கூடிய அற்புதமான காட்சி உங்களுக்கெல்லாம் அருள் கொடுக்க இங்கே பக்தியோடு ஆடி வர போகிறாங்க அன்பு உறவுகளை. அதே மாதிரி கருப்பசாமி ஆடும்போது பெண்களெல்லாம் குலவை போடுங்க, ஆண்களெல்லாம் விசிலடித்து கைதட்டுங்கள். உங்கள் மனக்குறை நீங்கும், நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும். கருப்பு